கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது போல நாம் பார்த்த ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தோம். ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பத்தை பார்த்தோம், லோத்தின் குடும்பத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற குடும்பம் நோவாவின் குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் அதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முந்தின சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய அக்கிரம கிரியைகள் பெருகி போனது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாமே பொல்லாததாக இருக்கிறதாய் கர்த்தர் கண்டு தேவன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவருடைய உள்ளம் என்ன செஞ்சுட்டான், மனஸ்தாபப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கே ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டார். அந்த மனுஷனுடைய பெயர் தான் என்னது, நோவா. அந்த நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் என்ன செஞ்சிச்சு, கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அந்த கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனமாக இருந்தான், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹி வாக் வித் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது அவன் காணப்படாமற் போனான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரி தான் நோவாவும் ஆண்டவரோடு நடந்த ஒரு மனுஷன். ஆண்டவரோடு நடப்பது என்றால் என்ன, ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவரோடு பேசிகிட்டு இருக்குது. எப்படி பேசுகிறது, ஒருவேளை 2 பேர் வாக்கிங் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சும்மா அப்படியே 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படியே வாய் முடிச்சா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை எல்லா சம்பவங்களையும் குறித்து பேசிக்கொண்டே நடந்து போவார். நமக்கு தெரியும், எம்மாவூருக்கு கூட 2 சீஷர்கள் அப்படி தான் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எம்மாவூர்லேருந்து அன்றைக்கி நடந்த அந்த ஆண்டவரை சிலுவையில் அறைந்ததை குறித்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது தான் ஆண்டவர் அவர் நடுவில் வந்தார் என்று பார்க்குறோம். இப்போ 2 பேர் நடந்து போகும்போது பேசிக்கிட்டே சில காரியங்களை பேசிட்டு தானே போவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரோடு நடப்பது என்பது என்ன, ஒன்றையும் நம்ம அவருக்கு மறைக்கக்கூடாது. எப்படி காலையிலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் மனசில் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், அதுதான் ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம், இடைவிடாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். ஒரே உலக பிரகாரமாக நிறைய பொறுப்புகள் நமக்கு இருக்கும், வேலை ஸ்தலங்களில் வேலை இருக்கும், அதிலெல்லாம் நம்ம கரெக்டாக தான் இருக்கணும். ஆனால் அதன் மத்தியில் நம்ம ஆண்டவரோட நன்றாக பேசலாம். வேலை பார்க்கும்போது ஆண்டவரே இதுக்கு இதை நான் இந்த ஃபைலை எப்படி முடிக்கணும், எனக்கு இதை சொல்லித்தாங்க, என் மேலதிகாரிகிட்ட எப்படி பேசணும், என்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட நான் எப்படி வேலை வாங்கணும், ஒவ்வொரு காரியத்தை அவன்கிட்ட பேசி, அதாவது நம்முடைய சிந்தனை முழுவதும் இயேசு கிறிஸ்துவினாலே நிரப்பப்பட்ட ஒரு சிந்தனையாக இருக்கணும். அதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். அதுதான் நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பயங்கரமாக பெருகி போய் இருக்கிறது, அதனால் அந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், அதனால் நீ ஒரு பேழையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொப்பேர் மரத்தினாலே நீ ஒரு பேழையை செய்யணும், உண்டு பண்ணணும் என்று சொல்கிறார். அதுக்கு நீளம், அகலம், உயரம், எத்தனை அடுக்கு வைக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே கதவு வைக்கணும், அதில் எந்தெந்த மிருகங்கள் எத்தனை ஜோடு போகணும், எந்தெந்த மிருகங்கள் குறைந்த ஜோடுகாக போகணும், சுத்தம் இல்லாத எவ்வளோ போகணும், சுத்தமானது எவ்வளோ போகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அத்தனை மிருகத்தையும் கொண்டு வரணும். எப்படி இருக்கும்? நோவாவுக்கு ஆண்டவர் தான் ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்திங்கன்னா, கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கொஞ்சம் கூட ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரோ, அந்த கொப்பேர் மரத்தினால் அந்த பேழையை எப்படியெல்லாம் செய்ய சொன்னாரோ அதில் கொஞ்சம் கூட அவன் டைவர்ட் ஆகலை. ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்கிறது. நிறைய பேருடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்குன்னா, கொஞ்சத்தில் கீழ்ப்படிவாங்க, கொஞ்சத்தில் தங்களுக்கு இஷ்டமானபடி அறகுறை கீழ்ப்படிதல். அறகுறை கீழ்ப்படிதல் கிடையவே கிடையாது. சில பேர் ஒரு திருமண காரியம் வைத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் பெண் பார்க்குறாங்களோ மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்க,
ஒரு நல்ல பணக்கார சம்பந்தம் வருதுன்னு வச்சுக்கிங்க, அவன் நல்லா தெரியும் இது ஒரு வேளை நம்ம ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை கேட்டால் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார்னா இந்த நல்ல இதை நம்ம எப்படி விட்டுறது? ஒரு நாள் தெய்வ பயம் இல்லாமல் குடும்பமாக இருக்கும், ஆனால் வசதி வாய்ப்புகள் நிறைந்த குடும்பமாக இருக்கும். நிச்சயம் கேட்டால் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடுவார். அதனால் அந்த காரியத்தில் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்படிலாம் நாம் தேவனை ஏமாற்றவே முடியாது. எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்ல படிக்கணும். அப்படி கேட்காதபடினால எத்தனை குடும்பங்களில் வசதி வாய்ப்புகளை நம்பி கொடுத்தவர்கள் இன்றைக்கி எத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து. அதுக்கு தான் ஆண்டவர் துணை நமக்கு வேணும். அவர்கிட்ட எல்லாம் கேட்டு செய்யும்போது, அவர் சொல்லி நம்ம அதேபடி செய்யும்போது அவர் எவ்வளோ மகிழ்கிறார் தெரியுமா? அவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஒரு நாள் அவர் நமக்கு தீமையானது செய்யவே மாட்டார். நமக்கு பார்க்கும்போது தீமை மாதிரி தெரியும். ஏன்னா நமக்கு குறுகிய புத்தி, நாளைக்கு நடக்கிறது கூட நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். முடிவை முதலாவது அறிந்தவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவர் எப்போவுமே நமக்கு நன்மையானது தான் தருகிறவர். அவர் எப்போவுமே நமக்கு நன்மை செய்கிற தகப்பன். எந்த சொந்த தகப்பனாவது தன் சொந்த பிள்ளைகளுக்கு தீமையை செய்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எவ்வளவுதான் குடிகார தகப்பனாக இருக்கிறதுலே மோசமான தகப்பனாக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு எல்லா தகப்பன்மாரும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி உலக தகப்பனே அப்படி நினைக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் நம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. பெஸ்ட்டை தான் நமக்கு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்ம தான் சில குறுகிய கண்ணோட்டத்தோடு அவர்கிட்ட சொல்லி செய்வதை அநேக நேரம் என்ன செஞ்சிடறோம், குறைவுபட்டு போய் விடுகிறோம். நோவாவை பாருங்கள், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர் செய்து முடிக்கிறார். அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். இந்த உலகமே, அந்த பூமி ஃபுல்லாக அக்கிரமத்தினால நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. நீங்கள் நிறைய பேர் யார் நம்மளை பார்க்கிறார் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பழைய ஏற்பாட்டில் எதை கர்த்தர் நீதியாக எண்ணினார் தெரியுமா? விசுவாசி நம்பும்போது. இங்கே அதை தான் நோவா செய்கிறார். நான் பூமியை அழிக்க போகிறேன், அதனால் நீ ஒரு பேழையை கட்டு. அந்த வார்த்தையின் மேலே அவர் நம்பிக்கை வைத்தார். அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சப்பதினால்தான் அதையே அவர் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் செய்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொன்னபடி அந்த பேழையை கட்டியும் முடித்தார். அதனால தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். விசுவாசித்தான், கர்த்தர் முழுமையாய் விசுவாசித்தான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு நீதிமான் என்கிற ஒரு பெயர் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நோவா, அவன் குமாரர், அவங்க மனைவிகள் மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம், பிரவேசித்தார்கள். பேழையை கட்டிட்டு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறான். 40 நாள் மழை பெய்ய போகுது. ஏன்னா அது வரைக்கும் ஜனங்கள் மழையை பார்த்ததே கிடையாது. அதனால் அவங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. இந்த மழையில் இந்த உலகமே அழிய போகுது. ஆனால் எல்லார் பார்வைக்கு அது பரிகாசமாய் கண்டது. ஒருத்தராவது நோவாவின் எனர்ஜியில் அந்த அழைப்பை ஏற்கவே இல்லை. அழைப்பை ஏற்று அந்த பேழைக்குள்ளே வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் காக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாய் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, எந்த காசு பணம் எதுவும் வேண்டாம், எங்கேயும் நம்மை வருத்தி எங்கேயும் பிரயாணப்பட வேண்டாம், விரதம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்கிறார், இலவசமாய் மோட்ச வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யக்கூடாது, நான் ஒரு பாவிங்கிற ஒத்துக்கொள்ளணும்.
நான் தவறு செய்கிறமான என்பதை ஒப்புத்துக்கொள்ளணும். ஒரு வார்த்தை சொல்லணும், இயேசுவே நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் எனக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தீங்க, எனக்காக கல்வாரியில் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீங்க, உங்கள் ரத்தத்தினால எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்தீங்க, நீங்கள் மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீங்க, நீங்கள் தேவன் என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நம்ம சொல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் அதை இன்றைக்கி எத்தனை பேர் நிராகரித்து விடுகிறார்கள் அல்லவா? நோவாவின் காலத்தில் அதான் ஆண்டவர் சொன்ன, நோவாவின் காலத்தில் நடந்தது போல தான் நடக்கும். அன்னைக்கு அவன் பிரசங்கம் பண்ண ஒருத்தரும் கேட்கல. இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது மண்ணுக்கு இன்னும் நிறைய ஜனங்களுடைய மனம் கடினப்பட்டு தான் கர்த்தருக்கு விரோதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். இலவசமாய் கொடுக்கிறத, அதை இலவசமாக வந்தாலே எல்லாரும் அற்பமாக நினைப்பார்கள் போல, அதை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நோவாவும் அவன் மனைவியும் அவன் 3 குமாரரும் 3 அவருடைய மனைவிகள் மட்டும்தான், 8 பேர் தான் டோட்டல் மட்டும்தான் அந்த பேழையில் பிரவேசித்தார்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், அந்த முதல் உலகம் அழியும் போது மொத்த ஜனத்தொகையிலேயே 8 பேர் தான் போனாங்கன்னா, அந்த பர்சன்டேஜை வச்சு பார்ப்போன்னா இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகையில் எத்தனை பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? நோவாவின் மகனுடைய மனைவிகளும் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். போன வாரம் லோத்தை பார்த்தோம். லோத்து போய் அவன் மகளுக்காக நியமிக்கப்பட்ட மருமகன்மார்கிட்ட கூப்பிட்றாரு, ஆண்டவர் இந்த சோதோம் குமார் அவரை அழிக்க போகிறாரு, நீங்களும் வந்துடுங்க எங்கள் கூடன்ட்டு. ஆனால் அவங்க பார்வைக்கு பரிகாசமாய் கண்டது. ஆனால் நோவாவை பாருங்கள், அவன் தன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்திருந்தான், தன் மகன்மார்களுக்கு மருமக்கள்மாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அதனால தான் நோவை இல்லாட்டினா அந்த மாமனார் கூப்பிட்ற நம்ம எதுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்களே. இன்றைக்குள்ள மருமக்கமாரெலாம் அவருக்கு என்ன தெரியும்? அவர் வயசானவர், அவருக்கு இப்போ உள்ளதெல்லாம் தெரியுமாக்கும். இவர் சொல்லிலாம் நம்ம கேட்கணுமா? இவர் கூடலாம் இங்கே தான் இருக்கும்னா அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்லி விடுவார்கள். ஆனால் அந்த மருமக்கள்மார் கூட பாருங்கள், அந்த தகப்பனாகிய நோவாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை அவர் வைத்திருந்தார், தெய்வ பயத்தை அவர் விதைத்து வைத்திருந்தார். அந்த தகப்பனாகிய நோவா மனைவி கேட்டாங்க, லோத்தின் மனைவியை போல அல்ல, மனைவி கேட்டாங்க, 3 மகனும் கேட்டாங்க, 3 மகனுக்கு நியமிக்க மனைவிகளும் கேட்டார்கள். அப்படியே கீழ்ப்படிந்து அந்த முழு குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை அவர் தெரிந்தெடுத்தார்னா அந்த ஒரு நபரின் நிமித்தம் கர்த்தர் நிச்சயமாய், இன்றைக்கு ஒருவேளை அது நடக்காத மாதிரி இருக்கும், முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்துடுவார், முழு குடும்பத்தையும் ரட்சித்து விடுவார். அந்த முழு குடும்பம் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். தேவன் அந்த குடும்பத்தை உள்ளுக்கு விட்டு கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்கிறது. நோவாவின் குடும்பம் அப்படியாய் காக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த வெள்ளம்லாம் வடிந்த பிறகு அவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, வெளியே வந்த உடனே தகன பலி செலுத்துகிறாங்க. ஆண்டவர் தங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து வெள்ளெல்லாம் வடிந்த பிறகு அந்த ஒரு மலையில் போய் அரராத் மலையில் அந்த பேடை தங்கின பிறகு நோவாவின் குடும்பம் எல்லாம் வெளியே வந்த பிறகு முதலாவது அவர்கள் செய்தது பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றி பலிபீடம் கட்டுவது எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ முறுமுறுப்பு இருக்கோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவீர்கள். இது ஒரு பெரிய ரகசியம். எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணும். உங்கள் பார்வைக்கு அது மோசமாக இருந்தாலும் நீங்கள் நன்றி செலுத்தப்படும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலே சொல்லணும், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. ஏன்னா இந்த சூழ்நிலையும் உங்கள் ஆளுகைக்கு கீழே தான் இருக்குது.
அதனால் நிச்சயம் அது எனக்கு நன்மையாக தான் இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்துங்க. தயவுசெய்து முறுமுறுத்துறாதீங்க, சேன்னு சொல்லி வெறுத்து தள்ளிடாதீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை உங்களிருந்து அப்படியே விலக்கி போட்டுரும். கர்த்தர் கொடுக்கணும்னு கொண்டு வந்த ஆசீர்வாதம் தடை செய்து விட்டுரும். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நோவாவின் குடும்பம் வெளியே வந்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தகனம் பண்ணிட்டார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், இன்னும் ஆண்டவர் இந்த தகனம் பலி மட்டுமல்ல, சரீரங்களை கர்த்தருக்கு பலியாக வைக்கணும். ரோமரில் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமும் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமான ஒரு பலியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் மட்டும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அதை மாதிரி ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இருக்கவே முடியாது. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அவங்க பலி செலுத்துகிறாங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒப்புமையாக நீங்கள் வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பலி, தேவனுக்கு முன்பாக பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தில் ஒரு தேவ தூதன் ஒரு பொற்கலசத்தில் என்ன கொண்டு வந்து போடுகிறார் தெரியுமா? ஜனங்களை ஏறெடுக்கிற ஜபங்கள். அங்கே புகை தேவ சமூகத்தில் சுகந்த வாசனையாய் போடப்படுகிறது. அதை தேவன் அதை பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அது சுகந்த வாசனையாய் எழும்புகிறது. அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அது சுகந்த வாசனையாக செலுத்தப்படுகிறது. தூதன் அந்த பொற்கலசத்தில் அந்த ஜெபங்கள் தான் எப்படி நம்ம ஒரு அந்த சாம்பிராணி கரண்டி போன்ற கரண்டியில் அந்த கங்கை வச்சு அதில் சாம்பிராணி புகையை போடும்போது அந்த புகையின் வாசம் அப்படியே விடலாம் நிரம்புறது போல் நம்முடைய ஜெபங்கள் அங்கே தூபங்களாய் போடப்படுகிறது. பரலோகத்தில் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் என்னத்தையும் காணலே. ஆனால் நான் உண்மையாக ஜெபிக்கும்போது, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அது சுகந்த வாசனையாக முகரப்படுகிறது. ஏன்னா இங்கே பார்க்குறோம் 8ஆம் அதிகாரம் அதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தான் தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்தார். ஒருவேளை அன்றைக்கு அது பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட பலி, இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் தான் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. நோவாவின் வாழ்க்கையில் இதை தான் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை கிருபை பெற்ற ஒரு வாழ்க்கை, கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனுஷனாக இருந்தார். யாருக்கு கிருபை கிடைக்கிறது? காலைதோறும் அவரை தேடுகிறவர்களுக்கு கிருபை, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். பெருமைக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் எங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கர்த்தர் எதிராக நமக்கு நிற்கிறார். அது எங்கே? பெருமை. பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பிறகும். ஆண்டவருக்கு எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த 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 கிருபை பெருகும். அப்படிதான் கர்த்தர் நோவாவுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பார்க்குறோம் அந்த 9ஆம் வசனத்தில் தேவன் நோவா கர்த்தரோடு நடந்தான். ஹி வாக்ட் வித் காட். நடந்தான் என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு உள்ளத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரோடு பகிர்ந்து கொள்கிற காரியம். நமக்கும் ஆண்டவருக்கு எதுவும் ரகசியமாக இருக்கக்கூடாது. மனுஷரிடத்துலேருந்து எல்லாம் நிறைய காரியத்தை நம்ம மறைத்து தான் வாழ வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் ரகசியம் என்பது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லிவிட வேண்டும். அவ்வளவு சொல்லிவிட வேண்டும்.
தேவனோடு நடக்கிற ஒரு மேலான ஒரு அனுபவம் அந்த நோவாவுக்கு இருந்தது. 3வது நம்ம பார்த்தோம், உலகத்தை அழிக்க போகிறேன், பூமியை அழிக்க போகிறேன், நீயும் உன் குடும்பமும் தப்பும்படிக்கு இந்த மாதிரி செய்ய ஒரு பேழை, எல்லாம் அளவு நீளம் எல்லாம் கொடுத்துருந்தாரு. வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் எப்படிலாம் சொன்னாரோ கொஞ்சம் கூட டீவியேஷன் இல்லாமல் அப்படியே செய்து அப்படியே ஆன ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார் நோவா. அதை தான் இன்றைக்கி கர்த்தர் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சில சமயம் கஷ்டமாக இருக்கும், நம்ம சுய பலத்தினாலே செய்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, எனக்கு உங்கள் உதவி வேணாம்ப்பா. ஏன்னா நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அல்லவா. உங்களால் அல்லாமல் நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்கள் சொன்னபடி செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்கிறதுக்கும் அவரை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். நம்ம சொந்த பலத்தினால் முடியவே முடியாது. நாம் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படியே கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். வேதத்தில் பார்க்குறான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினது போல அவனுடைய விசுவாசம் நிச்சயமாக வரும். இந்த உலகம் அழிய போது கட்டாயம் நான் இதை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரை அவன் விசுவாசித்து செய்தபடியினாலே அவனோட நீதிமானாக கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டான். 5வது பார்க்குறோம், அவன் குடும்பம் முழுவதையும், லோத்தின் குடும்பத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். தன் மனைவி, பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள் எல்லாருக்கும் கர்த்தரை குறித்ததான ஒரு ஞானத்தையும் அறிவையும் அவன் சொல்லி கொடுத்திருந்தபடினால தான் அவன் சொன்ன உடனே எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்போ அவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாய், அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவியாய் அவனுடைய மனைவி, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக அவனுடைய 3 மகனும் மருமக்கமார்களும் காணப்பட்டார்கள் அல்லவா. அந்த அளவுக்கு அவன் குடும்பத்தை அவன் தெய்வ பக்தி நிறைந்த ஒரு குடும்பமாய் நடத்துவதில் நோவா ஒரு சிறந்த ஒரு உதாரணமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வெள்ளமெல்லாம் முடிந்து வெளியே வந்தோட முதலாவது அவர் செய்த காரியம், கர்த்தருக்கு ஒரு தகன பலிபீடமிட்டான். நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் நன்றி. ஒவ்வொரு நாளும் காக்கப்படுகிறோமே, அதோடைய கிருபை அல்லவா. வெளியே போனால் வந்து சேர்வதே உத்தரவாதம் இல்லாத இந்த நாட்களில், போக்குவரத்தில், கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாரையும் எல்லா அலைகளுக்கும் கர்த்தர் விலக்கி தப்பி வைத்து இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நேரம் மூச்சு விட்டு எடுக்கிறது விடுகிறதும் அவருடைய கிருபை அல்லவா. எல்லாவற்றுக்காக நன்றி இருதயத்தோடு அன்றைக்கி தகன பலி இட்டது போல நாம் தகன பலி இடுவோம். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசியாக கர்த்தர் சுகந்த வாசனையை முகருகிற கர்த்தர். இன்றைக்கு கர்த்தருக்கு எது சுகந்த வாசனை? நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நமக்காக மட்டுமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. நம்மை சுற்றி கொஞ்சம் கண்ணை திருப்பி நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் வீட்டை சென்டரில் வைங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ பகுதியில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க? அனுதினமும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள் அல்லவா. ஆமாம், இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, எதுக்கு நான் ஜெபிக்கணும்? தயவுசு அப்படி நினைக்காதீங்க. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நம்ம ஜெபிக்கணும். ரட்சிக்க வேண்டியது அவருடைய கடமை. நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் தூபங்களாய் வந்து சேர்கிறது என்று வெளிப்படுத்தினால பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பமும் நோவாவின் குடும்பத்தை போல மாறிவிடுகிறது அல்லவா. அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்தி கற்று யோசித்து பார்ப்போம், என் குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒரு குடும்ப தலைவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்ப தலைவியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தன் கணவன் சொன்னபடி எல்லாவற்றையும், தன் கணவன் செய்கிற அத்தனை காரியத்தையும் பார்த்து கொண்டிருந்த நோவாவின் மனைவி. பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். தகப்பன் ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு வேளை எப்படி மழைன்னா என்னென்னு தெரியாத ஒரு நாட்கள், ஆனாலும் இன்றைக்கு உள்ள பிள்ளைன்னா அத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்கள் அல்லவா.
ஒன்றும் மறுஉத்தரவு சொல்லாதபடி பேழைக்குள்ளே பிரவேசித்தார்களே, அவளுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிமார்கள், அவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இவர் சொல்லி நான் எதுக்கு, இவங்க சொல்லி இவங்க கொடுத்து இவங்க குடும்பத்தோடய நான் இன்னும் போய் இருக்கவா? நம்ம அம்மா அப்பா விட்டு நம்ம தனியாக அங்கே இருப்போம். இப்படியெல்லாம் கேட்காதபடி ஆண்டவர் எல்லாம் ஒரு இசைந்த ஆத்துமாக்களாய் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்களேப்பா. அது நிமித்தம் அந்த குடும்பத்தின் மூலம் ஆண்டவரே இந்த சந்ததி உலகத்தில் காக்கப்பட்டதே அப்பா. எங்கள் குடும்பங்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்களில் எங்கள் குடும்பங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்பா. உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரை, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படியாய் ஆண்டவரே, உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. நோவாவின் குடும்பத்தை கண்டு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களும் எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்கள் சொந்த பலத்தினால் முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் எங்கள் குடும்பங்களுடைய வருகையில் காணப்படணுமே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் முழுவதையும் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேனப்பா. குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே, தகப்பனே எத்தனை நாள் ஆண்டவரை தேடி என்ன பலன் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அப்பா அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகட்டும். இதுவரைக்கும் தாமதப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பிள்ளைகள் நிமித்தம் வேதனை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கு பிள்ளைகள் சந்திக்கப்படுகிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. மனைவி நிமித்தம் வேதனை, கணவன் நிமித்தம் வேதனை, இந்த குடும்பத்தின் வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, இதுவரைக்கும் அது கிடைக்காமல் ஏக்கத்தோடு போதுமென்று இருக்கிறார்களோ ஆண்டவரை அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டாகட்டும். வியாதியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் வியாதி படுக்கையை முற்றிலுமாய் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்படி துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரே, உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.